வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று சொல்லி எங்கள் தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்த தலைவன் எங்க அண்ணன் சீமான். 72 வயசுல 28 வயசு பெண்ண வளர்த்த பெண்ண கல்யாணம் பண்ணவன் பெரியாரா? எனக்கு வாரிசு வேணும், ஆனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று ஈழத்து பெண் புனிதாவை தன் வளர்ப்பு மகளாக வளர்த்த எங்க பள்ளி பாபா பெரியாரடா. ஒரு குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாராவது ஒருத்தரை தட்ட சொல்லுங்க. இவன் சொல்றான் நாம் மகிழ்ச்சி கூண்டோடு காலி, திண்டுக்கல் விலகிருச்சு, பழனி போயிருச்சு, நாம் மகிழ்ச்சி விழுப்புரம் விலகிருச்சு, சேலம் விலகிருச்சு, மதுரை விலகிருச்சு, மயிர விலகிருச்சு. பாடுறா தமிழர் படைய பாடுறா. சன் டிவியில இருந்து எவனாவது ஒருத்தன் வந்திருந்தா எடுத்து ஜூம் பண்ணி போடுறா. நீ நல்ல டாஸ்க்கு வந்திருந்தா எடுத்து போடுறா. நல்ல டாக்டருக்கும் நல்ல நர்ஸும் உன்னை பிரசவம் பார்த்துருந்தா போடுங்க. பழனி பாபா கூடத்துல பேசுறோம், பட் நம்ம ரொம்ப கான்சியஸா பேசுவோம், கான்ஸ்டியூஷன் படி பேசுவோம். சில வார்த்தைகள் தான் வெஜிடேரியன், சில விஷயங்கள் நான் வெஜிடேரியன், அதெல்லாம் பேச முடியாது. அது வழி வேற டிபார்ட்மெண்ட். ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த நாங்க என் தம்பி இடுமான கார்த்தி, கூகுள் மேப்ல இடுமான ஊர் கிடையாது, லொகேஷன் போட்ட கூட வராது, திருவாரூர் வரைக்கும் தான் காட்டும். கூகுள் மேப்ல இல்லாத ஊர்களை சார்ந்து பிறந்து வந்த அரசியல்னா என்னன்னு தெரியாத மேடை மைக்கு ஸ்பீக்கர் தமிழ் தேசியம், தேசிய பாதுகாப்பு சட்டம், இறையாண்மை என்றால் இந்த வார்த்தைகளே தெரியாது வளர்ந்த எங்களை அரசியல் படுத்தி, அறிவுபடுத்தி, கண்ணியப்படுத்தி, கட்டுப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, நெறிப்படுத்தி வளர்த்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய சீமான். வன்னியர் பறையர் ஒற்றுமையை ஏற்படுத்தி, வன்னியர் பறையர் இஸ்லாமியர் ஒற்றுமையை ஏற்படுத்தினாரு. தேவரையும் தேவேந்திரையும் இணைக்கிறதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. அவர் விட்ட பணியை தொடர்வதற்கு வன்னியரையும் தேவரையும் இஸ்லாமியரையும் பறையரையும் தாழ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஆசாரியும் பிள்ளைமாரையும் மறவரையும் கல்லறையும் எல்லோரையும் இணைத்து தமிழ் சாதியாக இணைக்கிற அவர் தம்பி சீமான் வந்திருக்கிறார். அவர் கரத்தை பிடித்து பள்ளி பாபா வழியில் நடப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். சீமான் ஒருத்தர் தலைவர் பிரபாகரன் கூட புகைப்படம் எடுத்ததுனாலையும் ஈழத்துக்கு போனதுனாலையும் அவர் கூட நாங்க நிக்கிறோம்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கான். வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று சொல்லி எங்கள் தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்த தலைவன் எங்க அண்ணன் சீமான். அதனாலதான் அவர் கூட நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் நமக்கு தெரியாது. அதே போலதான் புனித போராளி பழனி பாபா தெரியாது, சத்தியமா தெரியாது. ரெட்டமலை சீனிவாசனா தெரியாது, அயோத்தாச பண்டிதரே தெரியாது, மாப்போசிய தெரியாது. யாருக்கு தெரியும்? எத்தனை சத்தியம் சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த கூடுதலுக்கு பழனி பாபான யாரும் தெரியும்? தெரியாது. பழனி பாபாவை ஒவ்வொரு தமிழ் தெருவிலும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதில் அண்ணன் தடாரவியும் கூட மறுக்க முடியாது. ஏன்னா குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்க பார்த்தாங்க. அவரை தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, எப்படி தலைவர் பிரபாகரனை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாற்றினார்களோ அப்படி அண்ணன் பழனி பாபாவையும் தீவிரவாதியா பயங்கரவாதியா மாத்தினா. இந்த நாட்டில் யாரை நம்ம பெரியாரா கொண்டாடிக்கணும் தெரியுமா? யாரை கொண்டாடிக்கணும்? 72 வயசுல 28 வயசு பெண்ண வளர்த்த பெண்ண கல்யாணம் பண்ணவன் பெரியாரா? எனக்கு வாரிசு வேணும், ஆனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று ஈழத்து பெண் புனிதாவை தன் வளர்ப்பு மகளாக வளர்த்த எங்க பள்ளி பாபா பெரியாரடா. வாரிசுதான் உருவாக்குறார், வளர்த்தார் ஈழத்து பெண் புனிதாவை. இன்னைக்கு புனிதா வளர்ந்து பெரிய மனுஷி ஆகி இன்னைக்கு 45 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு 3 கல்யாணம் பண்ணவன், 3 பொண்டாட்டி கட்டவன், வப்பாட்டி வச்சவன் எல்லாம் இந்த நாட்டில் தலைவனா கொண்டாடுறான். நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன், என்னைக்கு வேணாலும் எனக்கு சாவு வரலாம், வழக்கு வாங்கிட்டேன், அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் அத்தா வேணாத்தா அப்படின்னு கடைசி வரைக்கும் கொண்ட கொள்கையில உறுதியா நின்னார். சாதாரணமா சண்டை செய்யல அவரு. அவருடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது, நான் புழல் ஜெயில இருக்கும் போது பழனி பாபாவோட வரலாறு படிச்சேன். தொடர்ச்சியான சிறை, 330 நாட்கள் சிறை. திருச்சியில ஒரு 58 நாள், அப்புறம் பாளையங்கோட்டையில ஒரு 54 நாள். வெளியே வந்த உடனே திருப்பி குண்டாஸ் போட்டு திருப்பி 213 நாள் புழல் சிறை. அது லாக்டவுன் காலகட்டம். அண்ணன் சீமான் நினைச்சா கூட என்னை பார்க்க முடியாது. வழக்கறிஞர் மனு கிடையாது, மனு பொருட்கள் கிடையாது. ஒரு கொடும் காலகட்டம் 2021 காலகட்டத்தில். அப்பொழுது பழனி பாபா புத்தகத்தை படிச்சேன். அப்பதான் தெரிஞ்சுட்டேன், 126 வழக்கு போட்டு 3 தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாங்கி ஒருத்த வெளியே வந்திருக்கானா, நம்மாலும் இந்த வழக்கை உடைக்க முடியும், நாம் தமிழ் வழக்கறிஞர்கள் உடைப்பார்கள் என்ற நம்பிக்கை வந்தது ஒரு புத்தகத்தை படிச்ச போது. ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தமிழ் இளைஞர்களுக்கு. அதனால தான் என்ன பண்றான், அவரும் டேஞ்சரஸ், அவரை பத்தி பேசுற ஆளு டேஞ்சரஸ். அதனாலதான் பழனியில கூட்டம் போட்டா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், பழனியில கூட்டம் போட்டா சிலைக்கு பிரச்சனை வந்துடும். அண்ணன் சைமன் சொன்னாங்க, நாங்கள் சிலை உடைக்க வந்தவர் அல்ல, நாங்க வந்தா தன்னால அது இல்லாம போகும், நாங்க செய்ய மாட்டோங்க.
மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க, ஏன் சிலைகளை பொது வெளியில் வைக்கிறீங்க, அவங்கவங்க கட்சி அலுவலகத்தில் வச்சுக்க வேண்டியதாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க வரும்போது அது நடக்கும். சிலைகள் நிறுவப்படும். எங்கள் தமிழ் முன்னோர்களின் சிலை நிறுவப்படும். தமிழர் அடையாளங்கள் நிறுவப்படும். தமிழ் இன விரோதிகளுடைய சிலைகள் அவர்கள் அலுவலகத்தில் கொண்டு பத்திரமாக வைக்கப்படும். அந்த காலமும் உருவாகும். அதனால பழனியில கூட்டம் போட்டா சென்சிட்டிவா மாறிடும்னா, நெய்க்காரப்பட்டியில வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தேவர்கள், நாடார்கள், கோணார்கள், செட்டியார்கள், பிள்ளைமார்கள், ஆசாரிகள் எல்லோரும் நான் கேட்கிறேன், நெய்க்காரப்பட்டியில ₹1 காசு கொடுக்காம, ஒரு குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாராவது ஒருத்தரை தட்ட சொல்லுங்க. இவன் சொல்றான், நாம் மகிழ்ச்சி கூண்டோடு காலி, திண்டுக்கல் விலகிருச்சு, பழனி போயிருச்சு, நாம் மகிழ்ச்சி விழுப்புரம் விலகிருச்சு, சேலம் விலகிருச்சு, மதுரை விலகிருச்சு, மயிர விலகிருச்சு. பாடுறா தமிழர் படைய, பாடுறா. சன் டிவியில இருந்து எவனாவது ஒருத்தன் வந்திருந்தா எடுத்து ஜூம் பண்ணி போடுறா. நீ நல்ல டாஸ்க்கு வந்திருந்தா எடுத்து போடுறா. நல்ல டாக்டருக்கும் நல்ல நர்ஸும் உன்னை பிரசவம் பார்த்திருந்தா போடுங்க. பழனி பாபா கூடத்துல பேசுறோம், பட் நம்ம ரொம்ப கான்சியஸா பேசுவோம், கான்ஸ்டியூஷன் படி பேசுவோம். காட்டு. அவர் போயிருவாரு, இவர் போயிருவாரு. கூலிக்கு மாரடிக்க வருகிறவன், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வருகிறவன், தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வருகிறவன் நாம் மகிழ்ச்சியை பயிற்சிகளமா பயன்படுத்தி போவான். ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள், சீமானுடைய வளர்ப்புகள், நாங்கள் வெற்றியோ தோல்வியோ, வாழ்வோ சாவோ, சாதனையோ சோதனையோ, வேதனையோ இன்பமோ துன்பமோ, செத்தாலும் வாழ்ந்தாலும் எங்க அண்ணன் சீமானுக்கு தாண்டா, சீமானுக்கு தான். நான் சீமானனுக்கு துரோகம் செஞ்சா என் வீட்டிலே விஷம் வச்சு கொண்டு விடுவாங்கடா சொல்றாங்க. சாட்டி துறைமுருகன் பேச்சதான் சீமான் கேட்கிறாரு. தினமும் யூடியூப் சேனல் அவர் பேச்சு என் பேச்ச கேட்பார்ல எங்க அண்ணன். இந்த உலகத்துல நான் 15 வருஷமா நான் சீமானோட பயணப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல யாராலையும் அவரை இயக்க முடியாது. அவர் சினிமா இயக்க வந்தவர் அல்ல, தமிழ் தேசிய இனத்தை இயக்க வந்த ஆகச்சிறந்த தலைவர். அவர் இயக்கவே முடியாது. காருக்குள்ள போங்க, சொல்ல முடியாது. சில வார்த்தைகள் தான் வெஜிடேரியன், சில விஷயங்கள் நான் வெஜிடேரியன், அதெல்லாம் பேச முடியாது. அது வழி, வேற டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் பேச முடியாது. நீங்க காருக்குள்ள பயணப்படி பாருங்க. அவர் தேவா இயக்குவாரு, ஹிமாயின் இயக்குவாரு, பாக்கியராசன் இயக்குவாரு, சாரதி இயக்குவாரு, செந்தில் இயக்குவாரு. வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. இவர் இந்த இனத்தை இயக்க வந்தவர், எங்களை உருவாக்கினா. இன்னைக்கு சாட்டை துறைமுறை ஒரு சின்ன பையன், ஒரு மெடிக்கல் ரப், ஒரு பைய வச்சுக்கிட்டு மருந்து வித்துக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு 6 மணி ஆன படம் பார்த்துட்டு தெரிஞ்ச என்னை தமிழ் தேசியத்தினுடைய ஒட்டுமொத்த உலக தமிழருக்கும் என் தம்பி என்று அறிமுகம் செய்து வைத்தவன் எங்க அண்ணன் சீமான்டா. ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த நாங்க என் தம்பி இடுமாவனம் கார்த்தி. கூகுள் மேப்ல இடுமாவனம் ஊர் கிடையாது, லொகேஷன் போட்டோ கூட வராது, திருவாரூர் வரைக்கும் தான் காட்டும். கூகுள் மேப்ல இல்லாத ஊர்களை சார்ந்து பிறந்து வந்த, அரசியல்னா என்னன்னு தெரியாத, மேடை, மைக்கு, ஸ்பீக்கர், தமிழ் தேசியம், தேசிய பாதுகாப்பு சட்டம், இறையாண்மை என்றால் இந்த வார்த்தைகளே தெரியாது வளர்ந்த எங்களை அரசியல் படுத்தி, அறிவுப்படுத்தி, கண்ணியப்படுத்தி, கட்டுப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, நெறிப்படுத்தி வளர்த்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய சீமான். அவரு 10 பேர் முதல் கட்ட போர்ல 50 பேர் பலியானா, 500 புலியானான் வரலாறு. இங்கே 5 பேர் விலகினால் 5000 பேர் சேருவான். இந்த கூட்டம் முடிந்துவிட்டு நாங்கள் குறிப்பினை சேர்க்கை முகாம் நடத்தினால் 1000 பேர் நெய்க்காரப்பட்டியில இணைகிறார் என்று செய்தி வரும். அதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி. அப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சியில, வன்மத்துல, பொறாமையில நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த நிற்கிறான். அப்படித்தான் பழனி பாபா அவருடைய கூட்டத்தை போட்டால் சீமான் பேசுகிற பேச்சில் இஸ்லாமியர்கள் எழுச்சி பெறுவார்கள். உண்மையான இஸ்லாமியர்களுக்கு அவன் போதிப்பான். மதிவானன் கூட சொன்னாங்க, எங்களுடைய எல்லோரும் சொன்னாங்க, ஏன் பழனி பாபா நாங்க கொண்டாடுறோம், எல்லோரும் கூட்டம் முடிந்து போகும்போது இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாப்பாக போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை கூட அவர் நடத்திய 13,000 கூட்டங்கள்ல இஸ்லாமிய சொந்தங்களே என்று சொன்னது கிடையாது. என்னுயிர் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசியிருக்கிறார். நீங்கள் இஸ்லாமியரா இருந்தா உன்னை மதமா அடிப்பா, ஆனால் நீ தமிழனா நின்னா உன்னை ஒருபோதும் எவனாலும் வீழ்த்த முடியாது என்கிற நாங்கள் பேசுகிற அரசியலை 20 ஆண்டுக்கு முன்பே பேசியவர் அண்ணன் பழனி பாபா. அதனால் அவரை கொண்டாடுகிறோம். அல் ஜிஹாத் என்றும், புனித போராளி என்றும், முக்குள முரசு என்றும் தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த நினைத்தார். வன்னியர் பறையர் ஒற்றுமையை ஏற்படுத்தி, வன்னியர் பறையர் இஸ்லாமியர் ஒற்றுமையை ஏற்படுத்தினாரு.
தேவரையும் தேவேந்திரையும் இணைக்கிறதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. அவர் விட்ட பணியை தொடர்வதற்கு வன்னியரையும் தேவரையும் இஸ்லாமியரையும் பறையரையும் தாழ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஆசாரியும் பிள்ளைமாரையும் மறவரையும் கல்லரையும் எல்லோரையும் இணைத்து தமிழ் சாதியாக இணைக்கிற அவர் தம்பி சீமான் வந்திருக்கிறார். அவர் கரத்தை பிடித்து பழனி பாபா வழியில் நடப்போம். நன்றி, வணக்கம்.